திரு கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி பகுதி 2. குமாரலிங்கம் சோலைமலையின் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்த பொழுது மலைமேல் ஒளிர்ந்து அவனை அந்த இடத்துக்கு கவர்ந்து இழுத்த முருகன் கோயில் அமர தீபம் பார்வைக்கு மறந்து விட்டது. அதற்கு பதில் கீழ் திசையில் உதித்து மேலே சிறிது தூரம் பிரயாணம் செய்து வந்திருந்த விடிவெள்ளியானது உதயக்கண்ணியின் நெற்றிச் சட்டில் பதித்த கோஹினூர் வைரத்தைப் போல் டாலடித்தது. அது மட்டுமின்றி வானத்தை மறைத்திருந்த மேகத்திட்டுகள் விலகிவிட்டபடியால் ஆகாச வெளியெங்கும் கோடானு கோடி வைரச் சுடர்களை வாரி இறைத்தது போல் காட்சி தோன்றியது. கிழக்கு நன்றாக வெளுத்தது. சுக்கிரனுடைய பிரகாசமும் மங்கத் தொடங்கிய சமயத்தில் குமாரலிங்கம் சோலைமலையை அடுத்திருந்த பாழடைந்த கோட்டையை அடைந்தான். களைப்பினால் அவனுடைய கால்கள் கெஞ்சின. தன்னையும் மீறி வந்த தூக்கத்தினால் கண்களும் தலையும் சுழன்றன. இனிமேல் சிறிது தூரம் கூட நடக்க முடியாது. இந்த பாழடைந்த கோட்டைக்குள்ளே புகுந்து எங்கேயாவது ஒரு இடிந்த மண்டபத்தை பார்த்து படுத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஜனசஞ்சாரம் இல்லாத இடம். பத்திரத்துக்கு குறை ஒன்றுமில்லை என்று மனதிற்குள் எண்ணியவன் மதில் சுவர் இடிந்ததினால் ஏற்பட்டிருந்த வழி மூலமாக கோட்டைக்குள் புகுந்து சென்றான். மிக வியப்பான எண்ணம் ஒன்று அப்பொழுது அவன் மனதில் தோன்றிற்று. அந்த கோட்டைக்குள் முன் எப்பொழுதோ தான் ஒரு சமயம் ஏறக்குறைய இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒளிந்து கொள்வதற்காக பிரவேசித்தது ஞாபகத்திற்கு வந்தது. எப்பொழுது, எதற்காக அந்த விதம் நிகழ்ந்தது என்பதெல்லாம் ஒன்றும் தெளிவாகவில்லை. 3 வருடத்திற்கு முன் அவன் இந்த மலைமேலுள்ள முருகன் கோயில் திருவிழாவுக்கு வந்தபொழுது அந்த பாழடைந்த கோட்டையை மேலே இருந்து பார்த்தானே தவிர அதற்குள் பிரவேசிக்கவே இல்லை. பின் எப்பொழுது அங்கே தான் வந்திருக்கக்கூடும்? இது என்ன பைத்தியக்காரத்தனமான எண்ணம்? கோட்டைக்குள்ளே மேலும் போக போக அந்த எண்ணம் உறுதிப்பட்டு வந்தது. மேட்டிலும் பள்ளத்திலும் கல்லிலும் காரையிலும் அவன் ஏறி இறங்கி நடந்து சென்ற பொழுது நிச்சயமாக இங்கே முன்பொரு தடவை நாம் வந்திருக்கின்றோம். ஆனால் அந்த சமயம் இந்த இடங்களெல்லாம் இப்படி இல்லை என்று தோன்றியது. இன்னும் கொஞ்ச தூரம் சென்றதும் காடாக மண்டி கிடந்த மரம் செடிகளுக்கு இடையில் ஒரு சிறு மண்டபம் இருப்பது தெரிய வந்தது. அதற்கு சற்று தூரத்தில் மேலே மச்சுகளெல்லாம் தகர்ந்து விழுந்து கீழ்த்தளம் மட்டும் அதிகம் சிதையாமல் இருந்த ஒரு கட்டிடமும் காணப்பட்டது. மேற்பல கட்டிடமும் அப்பால் இருந்த கட்டிடமும் அவனுக்கு நன்றாக பழக்கப்பட்டவையாக தோன்றினது. எப்பொழுது, எந்த முறையில் என்பது மட்டும்தான் தெளிவாகவில்லை. தூக்க மயக்கத்தினால் நன்றாக யோசித்து ஞாபகப்படுத்தி கொள்ளவும் முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் இந்த மண்டபத்தில் சிறிது நேரம் படுத்து உறங்கலாம், உறங்கி எழுந்த பிறகு மனத்தெளிவுடன் யோசிக்கலாம் என்று தீர்மானித்தான். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக மண்டபத்தின் விளிம்பில் ஒரு தூண் ஓரமாக வந்து உட்கார்ந்தான். கீழ்த்தளம் அவ்வளவு சுகமாக இல்லை. குண்டும் குழியுமாக கல்லும் கட்டியுமாகத்தான் இருந்தது. தலைக்கு வைத்து கொள்ளவும் ஒன்றுமில்லை. ஆனாலும் இனி ஒரு நிமிஷமும் தூக்கத்தை சமாளிக்க முடியாது. கையை மடித்து தலைக்கு வைத்து கொண்டு படுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்று அவன் எண்ணினான். அப்போது எங்கேயோ பக்கத்தில் இருந்த கிராமத்திலிருந்து கொக்கரக்கோ என்று சேவல் கோவும் சத்தம் கேட்டது. கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. 3வது தடவை சேவல் கோழி கொக்கரக்கோ என்று கூவிய பொழுது குமாரலிங்கத்தின் கண்ணெதிரில் இந்திரஜாலமோ மகேந்திரஜாலமோ என்று சொல்லும்படியாக ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. அவன் உட்கார்ந்திருந்த மண்டபம் புத்தம் புதிய அழகான வசந்த மண்டபமாக மாறியது. மண்டபத்தை சுற்றி இருந்த காடு ஒரு நொடியில் மலர்கள் பூத்து குலுங்கும் செடிகளும் மரங்களும் உள்ள உறுதியான வனமாயிற்று. அதற்கப்பால் இருந்த கட்டிடம் 3 அடுக்கு மெத்தையுள்ள அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த அரண்மனை ஆயிற்று. இன்னும் அதற்கு அப்பால் இருபுறத்திலும் வேறு அழகிய கட்டிடங்கள் சுவர்களில் பூசிய முத்து சுண்ணாம்பினால் வைகரையில் மங்கிய வெளிச்சத்தில் தாவள்யமாக பிரகாசித்த கட்டிடங்களாக காணப்பட்டன. சேதம் சிறிதுமில்லாத கோட்டை சுவர்கள், கோட்டை வாசல்களின் மேல் விமானங்கள் ஆகியவை மங்கலாகவும் ஆனால் முழு வடிவத்துடன் கண்முன் தோன்றின. இந்த மாயாஜால மாறுதல் எல்லாம் ஒரு சில வினாடி நேரத்துக்குள்ளே ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்து குமாரலிங்கத்தை திக்கும் காடச் செய்தன. அதே சமயம் அரண்மனை ஆச்சார வாசலில் நாதஸ்வரம் வாசிக்கும் இனிய ஓசையும் கோட்டை வாசலில் நகரா முழங்கும் சத்தமும் கேட்டன. அந்த அந்தகாரத்தில் பளிச்சென்று மின்னும் மின்னலில் விஸ்தாரமான பூமி பிரதேசத்தின் தோற்றம் கண்ணுக்கு புலனாவது போல் அந்த பழைய கோட்டையின் அதிசயமான வளரால் முழுவதும் குமாரலிங்கத்துக்கு ஞாபகம் வந்தது.
ஏறக்குறைய இதேபோல் சந்தர்ப்பத்தில் முன்பொரு தடவை இந்த கோட்டைக்குள் தான் பிரவேசித்தது முற்றிலும் உண்மை. அதில் சிறிதும் சந்தேகமில்லை. இன்றைக்கு ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்னால் தென்பாண்டி நாட்டில் மேற்கு மலை தொடருக்கரையில் 2 பெரிய பாளையப்பட்டு வம்சங்கள் பிரசித்தி பெற்று விளங்கின. ஒவ்வொரு வம்சத்தின் ஆளுகையிலும் சுமார் 300 கிராமங்கள் உண்டு. மற்றவர் வகுப்பைச் சேர்ந்தவர்களாகிய பழந்தமிழ் குடிமகளாகிய 2 பாளையக்காரர்களும் பூரண சுதந்திரத்துடன் சிற்றரசர்களாக ஆட்சி செலுத்தினர். கீழே குடிப்படைகள் அவர்களுக்கு அடங்கி நடந்தனர். மேலே அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கோ கப்பம் கேட்பதற்கோ உரிய பெரிய அரசாங்கம் எதுவும் கிடையாது. அப்படி யாராவது கட்டம் கேட்க வந்தால் அவர்களை எதிர்த்து போரிடும் வீரமும் போர் வீரர்களிடம் அவர்களிடம் இருந்தார்கள். சோலைமலையிலும் மாரணேந்தலிலும் நீடித்த முற்றுகையை சமாளிக்கக்கூடிய பெரிய கோட்டை கொத்தளங்களும் இருந்தன. அந்த காலத்தில் கும்பனியாரின் ஆட்சி பாரத நாடெங்கும் பரவிக்கொண்டு வந்தது. பண்டம் விற்கவும் அதை வாங்கவும் வந்த வெள்ளைக்கார வியாபாரிகள் முதலில் தங்கள் சொத்துக்களை பாதுகாத்து கொள்வதற்காக வீரர்களை சேர்த்து படை திரட்டினர். பிறகு அந்த படைகளை கொண்டு நாட்டை பிடித்து அரசாளத் தொடங்கினர். அரசாட்சி எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் பெயரில்தான் நடந்தது. வியாபாரத்துக்காக வந்தவர்கள் அரசாங்கம் நடத்த தொடங்கினால் அதன் லட்சணம் எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. எந்தெந்த முறையில் பொருள் திரட்டலாமோ அவ்வளவு சீக்கிரத்தில் திரட்டலாமோ அதுதான் கும்பனி அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம். நாட்டின் அரசாட்சி கையில் இருந்ததால் வியாபாரம் நன்றாக நடக்கிறது என்றும் லாபம் 1க்கு 4 மடங்காக கிடைக்கிறது என்று கண்ட பிறகு மேலும் மேலும் ராஜ்யத்தை விஸ்தரிக்கத் தொடங்கினர். சண்டையும் உயிர் சேதமும் இல்லாமலே சமாதான பேத உபயங்களினால் சில பிரதேசங்களை தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தனர். உடுத்திக்கொள்ள சூட்டும் பூட்ஸும் வேட்டையாட துப்பாக்கியும் அழகு பார்க்க நிலை கண்ணாடியும் சவரக்கத்தியும் கொடுத்து சில மகாராஜாக்களை தங்கள் வசத்தில் கொண்டு வந்துவிட்டனர். அந்த பாளையக்காரர்களுக்கு விரோதி யார் என்று தெரிந்து கொண்டு விரோதிகளை பூண்டோடு அழித்து விடுவதாக வாக்குறுதி கொடுத்து சிலரை தங்கள் மேலதிகாரத்தை ஒப்புக்கொள்ளச் செய்தனர். இந்தியர்கள் பரம்பரை குலதர்மமான விருந்தோம்பல் குணத்தை உபயோகப்படுத்தி கொண்டு சில சிற்றரசர்களையும் ஜமீன்தார்களையும் பிரிட்டிஷ் கம்பெனி ஆட்சியின் அத்தியந்த சிநேகிதர்களாக ஆக்கிக் கொண்டார்கள். இந்த வருஷம் சிநேகிதராயிருந்தவர்கள் அடுத்த வருடம் அடிமைகளாகிவிட்டனர். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் சோலைமலை கோட்டத்தின் புராதன சிங்காதனத்தில் வீற்றிருந்து செங்கோல் செலுத்தி வந்த மகாராஜாதி ராஜ வீரராமலிங்க குலோத்துங்க ருத்ரத்தேவர் பிரிட்டிஷ் கம்பெனியாரால் அத்தியந்த சிநேகிதராக ஆனார். கப்பல் ஏறி கடல் கடந்து வியாபாரம் செய்ய வந்த வெள்ளையர் அதி அற்புதமான சாமர்த்தியங்களை பற்றி ஏற்கனவே சோலைமலை மகாராஜா நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். எனவே ஆங்கிலேயன் ஒருவன் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் சகிதமாக சோலைமலைக்கு வந்து மகாராஜாவுக்கு பெரிய சலாம் ஒன்று போட்டு சோலைமலை கோட்டையை அடுத்த காடுகளில் வேட்டையாட விரும்புவதாக தெரிவித்ததும் மகாராஜாவின் ஆனந்தம் அளவு கடந்தது. வேட்டைக்கு கிளம்பி போனார். ஆங்கிலேயன் அவனுக்கு துப்பாக்கியை உபயோகிக்க கற்றுக் கொடுத்தான். இதுபோல் ஆரம்பமான சிநேகிதம் சீக்கிரத்தில் நெருங்கிய அத்தியந்த நட்பாக முதிர்ந்தது. சீமையில் இருந்து மேற்படி ஆங்கிலேயன் கொண்டு வந்திருந்த இனிப்பும் போதையும் கொண்ட சாராய வகைகள் அவர்களுடைய நட்பு முதிர்வதற்கு ரொம்பவும் துணை செய்தன. சில நாட்களுக்குள் அந்த ஆங்கிலேயனுடைய சிநேகிதர்கள் சிலரும் சோலைமலை காடுகளில் வேட்டையாடுவதற்கு வந்து சேர்ந்தனர். சோலைமலை சமஸ்தானத்துக்கு ஆங்கிலேயர்கள் வந்து சேர்ந்த சமயம் சோலைமலை மகாராஜாவுக்கும் அந்த சமஸ்தானத்தை அடுத்திருந்த மாரணேந்தல் மகாராஜாவுக்கும் கொஞ்சம் மனத்தாங்கல் உண்டானது. எல்லை தகராறு காரணமாக ஏற்பட்ட மனத்தாங்கல் மேற்படி தகராறில் 2-3 தடவை சோலைமலை வீரர்கள் மாரணேந்தல் வீரர்களை முறியடித்து துரத்தி அடித்து விட்டனர். இதற்கு முக்கிய காரணம் மாரணேந்தல் மகாராஜாவின் மூத்த புதல்வளான யுவ மகாராஜா உலகநாத சுந்தரபாண்டிய தேவனின் துடுக்கும் அகம்பாவமும் தான் என்று தெரிய வந்தது. சோலைமலை மகாராஜா தம்முடைய ஏக புதல்வியான பரிமள மாணிக்கவள்ளி தேவியை மாரணேந்தன் இளவரசருக்கு கல்யாணம் செய்விக்கலாம் என்று ஒரு காலத்தில் எண்ணி இருந்ததுண்டு. மாரணேந்தல் வம்சம் அந்தஸ்திலும் பூர்வீகத்திலும் சோலைமலை வம்சத்துக்கு கொஞ்சம் தாழ்ந்ததாக இருந்த போதிலும் பக்கத்து சமஸ்தானம் என்பதால் தம் உயிருக்குயிரான அருமை புதல்வியை அடிக்கடி பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று அந்தரங்க ஆசையினால்தான் மேற்கண்ட யோசனை அவர் மனதில் உதித்தது. ஆனால் அந்த எண்ணமெல்லாம் இப்போது அடியோடு மாறிவிட்டது.
தன் அருமை மகள் வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவே இருக்க நேர்ந்து சோலைமலை சமஸ்தானம் சந்ததியின்றி அழிந்து போனாலும் சரி, மாரணேந்தல் இளவரசனுக்கு அவளை மனம் செய்து கொடுப்பதில்லை என்று தீர்மானித்தார். தம்மை அவமதித்த மாரணேந்தல் மகாராஜாவையும் அவருடைய மகளையும் பழிக்கு பழி வாங்கி அந்த வம்சத்தையே பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்ற வன்மம் அவர் மனதில் தோன்றி வைரம் பாய்ந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. மாரணேந்தல் சமஸ்தானத்தை பற்றி சோலைமலை மகாராஜாவின் மனோநிலையை தெரிந்து கொண்ட அவருடைய வெள்ளைக்கார சிநேகிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வன்மத்துக்கு தூபம் போட்டனர். மாரணேந்தலை பழி தீர்க்க தங்களுடைய உதவியை அளிக்கவும் முன் வந்தனர். இதன் பேரில் சோலைமலை மகாராஜாவுக்கும் கும்பனியாருக்கும் சிநேக உடன்படிக்கை ஏற்பட்டது. ஒவ்வொருடைய சிநேகிதர்களும் பகைவர்களும் மற்றவர்களுக்கு சிநேகிதர்கள். பகைவர்கள் என்று யுத்தம் நேர்ந்தால் ஒருவருக்கொருவர் சகாயம் செய்து கொள்ள வேண்டும் என்றால், முக்கியமாக மாரணேந்தல் வம்சத்தில் கொட்டத்தை அடக்க சோலைமலை மகாராஜாவுக்கு கும்பனியார் உதவி செய்வார்கள் என்று உடன்படிக்கை கண்டிருந்தது. அதற்கு பதிலாக சோலைமலை சமஸ்தானத்தில் கும்பனிக்காரருக்கு சிற்சில விசேஷ உரிமைகள் வழங்கவும் சலுகை அளிக்கப்பட்டது. இந்த செய்திகள் எல்லாம் மாரணேந்தல் யுவராஜா உலகநாதன் தேவனுக்கு தெரிய வந்த பொழுது அந்த இளம் காளையின் அகம்பாவமும் வாய்த்தொடுக்கும் பல மடங்கு அதிகமாயது. சோலைமலை ராஜாவை பற்றி அவன் 4 பேர் முன்னிலையில் பகிரங்கமாக அவதூறு சொல்ல பரிகாசமாகவும் பேச ஆரம்பித்தான். சோலைமலை ராஜாவின் மூளை கலங்கிவிட்டது என்று அரண்மனை கோவிலில் இருந்த அம்மன் விக்கிரகத்தை அப்புறப்படுத்திவிட்டு அங்கே விக்டோரியா மகாராணியின் படத்தை வைத்து தினம் 3 தடவை பூஜை செய்கிறார் என்றும், வெள்ளைக்காரனை கண்டால் உடனே விழுந்தடித்து கும்பிடுகிறார் என்றும், வெள்ளைக்காரனை பார்த்து குறைத்த குற்றத்துக்காக அவனுடைய அரண்மனையில் இருந்த வேட்டை நாய்கள் எல்லாவற்றையும் சுற்று கொண்டு விட்டான் என்றும், லண்டனில் தெருக்கூட்டிக் கொண்டிருந்த வெள்ளைக்கார தோட்டியின் மகனுக்கு சோலைமலை இளவரசியை திருமணம் செய்து கொடுக்கப் போகிறார் என்றும், அர்த்தராத்திரியில் திடீரென்று தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்து மேற்கு திசையை நோக்கி பளீர் பளீர் என்று கன்னத்தில் போட்டுக்கொள்ளுகிறார் என்றும், இப்படியெல்லாம் மாரணேந்தல் இளவரசர் 4 பேர் முன்னிலையில் பரிகாசமாக பேசி சிரித்த செய்திகள் காற்றில் மிதந்து வந்து சோலைமலை மகாராஜாவின் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் பாய்ந்தன. மேற்படி செய்திகளினால் எல்லாம் மகாராஜா வீரமகாலிங்க தேவருக்கு தம்முடைய புதிய சிநேகிதர்களாயுள்ள வெள்ளைக்கார துரைகள் மீதோ கும்பனி சர்க்காரின் மீதோ கோபம் வரவில்லை. மாரணேந்தல் மகாராஜாவிடமும் யுவராஜாவிடமும் தான் அளவில்லாத கோபம் பொங்கி பெருகியது. அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் இரண்யகசிபு, ராவணன், சூரபத்மன் முதலான ராட்சசர்களுடைய சுபாவத்தை அடைந்து அவர்களை கண்டம் துண்டமாக வெட்டி கொன்று தின்றுவிட வேண்டும் என்பதாக அளவு கடந்த வெறி கொள்ளத் தொடங்கினார். உரிய காலத்தில் சோலைமலை மகாராஜாவுக்கு தம் மனோரதத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது. ஏதோ ஒரு வியாஜ்யத்தை வைத்துக்கொண்டு கம்பெனிக்காரர்களின் படைகள் மாரணேந்தல் கோட்டையை தாக்கின. அந்த படைகளில் சோலைமலை மகாராஜாவின் வீரர்களும் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. மாரணேந்தல் வீரர்கள் கோட்டைக்கு உள்ளிருந்து ஒப்பற்ற வீரத்துடன் போர் புரிந்தார்கள். ஆனாலும் கும்பனிக்காரர்கள் கொண்டு வந்திருந்த நெருப்பை கக்கும் பீரங்கிகளுக்கு முன்னால் எந்த கோட்டை தான் அதிக காலம் தாக்குப்பிடித்து நிற்க முடியும்? எத்தகைய வீரர்கள்தான் எதிர்த்து நிற்க முடியும்? கோட்டை விழுந்தது. விழுவதற்கு முன் மாரணேந்தல் மகாராஜா தன்னுடைய மூத்த புதல்வனான இளவரசனை கூப்பிட்டு, குழந்தாய், இனிமேல் நம்பிக்கைக்கு இடமில்லை. மாரணேந்தல் வம்சம் விளங்குவதற்கு நீ ஒருவனாவது பிழைத்துதான் இருக்க வேண்டும். கோட்டையின் இரகசிய வழியின் மூலமாக தப்பி ஓடி சில காலம் தலைமறைவாக இருந்து கொள். தக்க சந்தர்ப்பம் பார்த்து அந்த சோலைமலை ராட்சதனையும் அவனுக்கு துணையாக வந்த மெல்லை மூஞ்சி குரங்குகளையும் பழிவாங்கு என்று சொல்லி அவ்விதமே அவனிடம் வாக்குறுதியையும் பெற்றுக்கொண்டார். பதிலுக்கு இளவரசன், அப்பா, நீங்களே எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். நான் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு சண்டையை நிறுத்திவிடுங்கள். வீரப்போர் புரிந்து தோல்வி அடைவதில் அவமானம் ஒன்றுமில்லை. சோலைமலை மகாராஜா எப்படியும் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவர், பழைய மறவர் பெருங்குடியைச் சேர்ந்தவர். தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் அந்நியர்களாகிய வெள்ளைக்காரர்கள் அவமதிப்பாக நடத்த அவர் சம்மதிக்க மாட்டார். நமக்கும் ஒரு காலம் கூடிய சீக்கிரத்தில் வந்தே தீரும். வடதேசத்தில் இந்த வெள்ளை மூஞ்சிகளை நாட்டை விட்டு துரத்துவதற்காக அநேக பெரிய பெரிய மகாராஜாக்களும் நவாப்களும் சேர்ந்து யோசனை செய்து வருகிறார்களாம். அவர்களிடம் போய் நானும் சேர்ந்து கொள்ளுகிறேன். பெரிய படையை சேர்த்து கொண்டு திரும்பி வருகிறேன். அதுவரையில் தாங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான்.
தந்தை அதற்கு சரியான பதில் சொல்லாமல், சமயோஜிதம் போல் பார்த்து கொள்ளுகிறேன், எங்களை பற்றி கவலைப்படாதே, நீ உடனே புறப்படு என்றார். வெளிநாட்டில் இருந்து வந்த பகைவர்களது தயவுதாட்சியம் காட்டுவார்கள். உள்ளூர் பகைவர்களிடம் சிறிதும் கருணையை எதிர்பார்க்க முடியாது என்னும் உண்மையை வயது முதிர்ந்த மாரணேந்தல் மகாராஜா அறிந்துதானே இருந்தார். ஆனால் அந்த சமயம் அதை பற்றி தன் குமாரனிடம் வாக்குவாதம் செய்ய அவர் விரும்பவில்லை. மாரணேந்தல் இளவரசன் கோட்டையின் இரகசிய வழியாக அன்று இரவே வெளியேறினான். கோட்டையில் இருந்து 2 காத தூரத்தில் இருந்த மேற்கு மலைத்தொடரை அடைந்து அங்குள்ள காடுகளில் சில காலம் ஒளிந்திருக்கலாம் என்ற எண்ணத்துடன் விரைந்து சென்றான். ஆனால் பொழுது புலரும் சமயத்தில் எதிர்ப்புறத்தில் இருந்து மாரணேந்தல் முற்றுகையில் சேர்ந்து கொள்ள வந்த கொம்பனி படை வீரர்களில் ஒருவன் சாலை ஓரமாக ஒளிந்து சென்ற இளவரசனை பார்த்து விட்டான். யுத்தகால தர்மப்படி யாரடா அங்கே போகிறவன் என்று கேட்டான். அவனுக்கு மறுமொழி சொல்லாமல் இளவரசன் காட்டில் புகுந்து ஓடினான். கும்பனி வீரர்களின் சந்தேகம் அதிகமாயிற்று. படைத்தலைவன் அவனை துரத்தி பிடித்து கொண்டு வரும்படி 6 வீரர்களை நிறுத்திவிட்டு மற்றவர்களுடன் மேலே போய்விட்டான். தன்னை தொடர்ந்து வந்த 6 வீரர்கள் என்பது இளவரசனுக்கு தெரியாது. தான் மாரணேந்தல் இளவரசனதை தெரிந்து கொண்டு ஒரு பெரிய படையே தன்னை தொடர்ந்து வருவதாக அவன் நினைத்தான். அவர்களிடம் எப்படியும் அகப்படக்கூடாது என்று மனதளவில் உறுதி செய்து கொண்டு அந்த காடுகளில் புகுந்து ஓடினான். கடைசியாக சோலைமலையின் அடிவாரத்தை அடைந்தான். சற்று தூரத்தில் சோலைமலை கோட்டை தென்பட்டது. அதன் சமீபத்தில் போவதற்கு அவனுக்கு இஷ்டமில்லாமல் இருந்தாலும் வேறு வழியொன்றும் தெரியவில்லை. அந்த கோட்டை மதிலின் ஓரமாகச் சென்று கோட்டையை கடந்து போனால்தான் அப்பால் மலைமேல் ஏறுவதற்கு சௌகரியமான சரிந்த பாதை இருந்தது. இளவரசன் அப்பொழுது வந்து சேர்ந்திருந்த இடத்தில் பாறை செங்குத்தாக கிளம்பியது. சற்று நின்று யோசித்த பிறகு பின்னால் சமீபத்தில் கேட்ட காலடி சத்தத்தினால் உந்தப்பட்டவனாக இளவரசன் மேலும் விரைந்தான். அவனுடைய கால்கள் கெஞ்சின, தலை சுழன்றது, கண்கள் இரண்டன. கோட்டை மதிலை அடுத்திருந்த குறுகலான வழியில் அவன் போய்கொண்டிருந்தான். பின்னால் காலடி சத்தம் வினாடிக்கு வினாடி நெருங்கி வந்து கொண்டு இருந்தது. மேலே ஒரு அடி கூட இனிமேல் நடக்க முடியாது என்று தோன்றியது. ஒரு பக்கம் கோட்டை சுவரும் மற்றொரு பக்கம் கிடுகிடு பள்ளமுமாக இருந்த அந்த குறுகிய பாதையில் அப்பால் இப்பால் நகர்ந்து தப்புவதற்கு வழியே கிடையாது. வேட்டை நாய்களைப் போல் தன்னை துரத்தி கொண்டு வரும் எதிரி வீரர்களிடம் அகப்பட்டு கொள்ள வேண்டியதுதான். மாரணேந்தல் இளவரசன் அப்போதுதான் தான் அடைந்திருந்த நெருக்கடியான நிலைமையை நன்கு உணர்ந்தான். தன்னை துரத்தி கொண்டு வந்த எதிரிகளிடம் அவ்வளவு எளிதாக அகப்பட்டு கொள்ளதை காட்டிலும் அந்த குறுகிய பாதையில் அவர்களை எதிர்த்து நின்று ஒருவனுக்கு ஒருவனாக போரிட்டு தேச துரோகிகளில் எவ்வளவு பேரை கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரையும் கொன்றுவிட்டு தானும் உயிரை விடுவது மேலல்லவா? இப்படி சிந்தித்து கொண்டே பாதையில் ஒரு முடுக்கில் திரும்பிய பொழுது எதிரில் அவன் கண்ட தோற்றம் அதிசயமான எண்ணம் ஒன்றை அவனுக்கு கொடுத்தது. பாதைக்கு அருகில் நெடிதோங்கி வளர்ந்திருந்த மரம் ஒன்று எந்த காரணத்தினாலோ அடிவேர் பெயர்ந்து கோட்டை மதிலின் பக்கமாக சாய்ந்து கிடந்தது. 2 தினங்களுக்குள்ளேதான் அந்த பெரிய மரம் அப்படி சாய்ந்திருக்க வேண்டும். அந்த மரத்தில் ஏறி உச்சாணி கிளையை அடைந்து அங்கிருந்து சுலபமாக மதில் சுவரின் மேல் குதிக்கலாம். பிறகு மதில் சுவரிலிருந்து கோட்டைக்குள் குதிப்பதில் கஷ்டம் ஒன்றும் இராது. அப்படி ஏன் செய்யக்கூடாது? தன்னை துரத்தி வந்தவர்களிடமிருந்து தப்புவதற்காக சோலைமலை கோட்டைக்குள்ளே பிரவேசித்து அபாயம் நீங்கும் வரையில் அங்கு ஒளிந்திருக்கக்கூடாது. சோலைமலை மகாராஜா அந்த சமயம் மாரணேந்தல் கோட்டை வாசலில் எப்பொழுது கோட்டை விழும் என்று காத்து கிடக்கின்றார். ஆகையால் இங்கே கட்டுக்காவல் அதிகமாக இருக்க முடியாது. தற்சமயம் பத்திரமாக ஒளிந்து கொண்டிருப்பதற்கு இதுதான் சரியான இடம். கோட்டைக்குள் யாரும் தேட மாட்டார்கள். அதற்குள் புகுவதற்கு வேண்டிய துணிச்சல் தன்னை தொடர்ந்து வரும் எதிரி வீரர்களுக்கு ஒரு நாளும் இருக்காது. இன்றைக்கு ஒரு பகல் அங்கே ஒளிந்திருந்து இளைப்பாறினால் இரவு இருட்டியதும் வந்த வழி மூலமாகவே வெளியேறி மலையை கடந்து அப்பால் உள்ள பள்ளத்தாக்கை அடைந்து விடலாம். இப்படி எண்ணிய பொழுது பக்கத்து கிராமத்திலிருந்து கொக்கரக்கோ என்று கோழிக்கூவும் சப்தம் கேட்டது. தன் மனதில் தோன்றிய யோசனையை ஆமோதிக்கும் நல்ல சகுனமாக இளவரசன் அதை கருதினான். தட்சிணமே சாய்ந்திருந்த மரத்தின் மேல் சரசரவென்று ஏறி மரத்தில் இருந்த பட்சிகள் ஏதோ நாயோ மரநாயோ வேறு ஏதோ மிருகமோ ஏறுகிறது என்று எண்ணிக்கொண்டு சிறகுகளை அடித்து கொண்டும் கீச்சு கீச்சென்று கத்திக்கொண்டும் பறந்தும் ஓடின. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இளவரசன் மரத்தின் உச்சியை அடைந்து மதில் மேல் குதித்தான்.
மதில் மேலிருந்து அவன் கோட்டைக்குள்ளே இறங்குவதற்கு அதிக நேரமாகவில்லை. கோட்டைக்குள் இளவரசன் குதித்த இறங்கிய இடம் அழகான உத்தியானவனம். உதய நேரத்தில் இதழ் விரிந்து மலரும் பல வகை புஷ்பங்களின் நறுமணம் கம்மென்று வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய மனநிலையில் உலகநாதன் அப்போது இருக்கவில்லை. உடனே எங்கேயாவது சிறிது நேரம் படுத்தால் போதும் என்று தோன்றியது. உத்தியானவனத்துக்கு நடுவில் வசந்த மண்டபமும் அதற்கு சிறிது தூரத்துக்கு அப்பால் அரண்மனையின் ஒரு பகுதியும் தெரிந்தன. ஜன நடமாட்டமே இல்லாமல் எங்கும் நிசப்தமாக இருந்தது. இளவரசனுடைய கால்களை களைப்புற்றிருந்ததால் வசந்த மண்டபத்தை நோக்கி அவை அவனை இழுத்துச் சென்றன. மண்டபத்தை நெருங்கியதும் அவனுக்கு எதிரே தோன்றிய காட்சியால் இளவரசனுடைய மூச்சு சிறிது நின்று போயிற்று. மண்டபத்தின் பின்புறத்து முனையில் பெண் ஒருத்தி மெதுவாக வந்து கொண்டிருந்தாள். கையில் அவள் புஷ்ப கூடையை வைத்திருந்தாள். ஸ்ரீ சௌந்தரியத்தை பற்றி மாரணேந்தல் இளவரசன் எத்தனையோ கவிகளிலும் காவியங்களிலும் படித்திருக்கின்றான். ஆனால் இதுபோல் அற்புத அழகை இதுவரையில் அவன் கற்பனையும் செய்ததில்லை. சௌந்தரிய தேவதையே மானிட பெண் உருவம் கொண்டு அவன் முன்னால் வருவது போல் தோன்றியது. அந்த பெண்ணோ தன்னுடைய அகன்ற விசாலமான நயனங்களை இன்னும் அகலமாக விரியச் செய்து அளவில்லாத அதிசயத்துடன் மாரணேந்தல் இளவரசனை பார்த்தாள். சிறிது நேரம் இப்படி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஊமைகளாக நின்ற பிறகு இளவரசன் துணிச்சலை வருவித்து கொண்டு, "நீ யார்?" என்றான். வீரமரவர் குலத்தில் பிறந்த மாணிக்கவல்லிக்கு அப்போது ரோஷம் பிறந்தது. பேசும் தைரியமும் வந்தது. "நீ யார் என்றா கேட்கிறாய்? அந்த கேள்வியை நான் அல்லவா கேட்க வேண்டும்? நீ யார்? கோட்டைக்குள் எப்படி புகுந்தாய்? அந்த புறத்து நந்தவனத்துக்குள் எந்த தைரியத்தில் வந்தாய்?" என்று ராமபாணங்களைப் போல் கேள்விகளை தொடுத்தாள். உலகநாத தேவன் அசந்து போய்விட்டான். அவள் சோலைமலை இளவரசியாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யாரும் இவ்வளவு அதிகார தோரணையுடன் பேச முடியாதென்று எண்ணினான். அவளுடைய கேள்விகளுக்கு மறுமொழியாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று ஆணமட்டும் முயன்றும் ஒரு வார்த்தை கூட அவனால் சொல்ல முடியவில்லை. "ஏன் இப்படி விழித்து கொண்டு நிற்கிறாய்? அரண்மனையில் மகாராஜா இல்லாத சமயம் பார்த்து எதையாவது திருடி கொண்டு போகலாம் என்று வந்தாயா? இதோ காவற்காரர்களை கூப்பிடுகிறேன் பார். வேட்டை நாயையும் கொண்டு வரச் சொல்லுகிறேன்." இவ்வாறு இளவரசி சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கோட்டை மதிலுக்கு அப்பால் சிலர் இறைந்து பேசிக்கொண்டு விரைவாக நடந்து செல்லும் சப்தம் கேட்டது. அந்த சத்தத்தை மாணிக்கவல்லி காது கொடுத்து கவனமாக கேட்டாள். பின் தனக்கு எதிரில் நின்ற வாலிபனை உற்று பார்த்தாள். அவன் முகத்தில் தோன்றிய பீதியின் அறிகுறியையும் கவனித்தாள். அவளுடைய பெண் உள்ளம் சிறிது இரக்கமடைந்தது. கோட்டை மதிலுக்கு வெளியே பேச்சு சத்தம் கேட்ட வரையில் அதையே கவனித்து கொண்டிருந்த மாரணேந்தல் இளவரசன் அந்த சத்தம் ஒடுங்கி மறைந்ததும் மாணிக்கவல்லியை பார்த்து, "அம்மணி, ஏதோ தெரியாத்தனமாக நான் இங்கே வந்து விட்டேன். ஆனால் திருடுவதற்கு வரவில்லை. உங்கள் வீட்டில் திருடி எனக்கொன்றும் ஆக வேண்டியதில்லை" என்றான். மீண்டும் மாணிக்கவல்லியின் ஆங்காரம் அதிகமாயிற்று. "ஓஹோ, திருடுவதற்கு வரவில்லையா? அப்படியானால் எதற்காக வந்தாயாம்? இதோ பார்" என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் திரும்பி, "சங்கிலி தேவா" என்று கூப்பிட்டாள். அப்பொழுது இளவரசன் ஒரு நொடியில் அவள் அருகில் பாய்ந்து வந்து பலவந்தமாக அவளுடைய வாயை தன் கைகளினால் மூடினான். எதிர்பாராத இந்த காரியத்தினால் திகைத்து சிறிது நேரம் செயலற்றின்ற இளவரசி சுயநினைவு வந்ததும் சட்டென்று அவனுடைய கைகளை அப்புறப்படுத்திவிட்டு கொஞ்ச தூரம் அப்பால் போய் நின்றாள். அவளை பார்த்த பார்வையிலாயே எரித்து விடுபோல் போல ஏறிட்டு பார்த்துவிட்டு, "என்ன துணிச்சல் உனக்கு?" என்று கேட்டாள். கோபத்தினாலும் ஆங்காரத்தினாலும் அவளுடைய உடல் நடுங்கியது போல் குரலும் நடுங்கியது. உலகநாத தேவன் தான் பதற்றப்பட்டு செய்த காரியம் எவ்வளவு ஆடாதது என்பதை உணர்ந்தார். எனவே முன்னை காட்டிலும் பணிவுடன் இரக்கம் ததும்பிய குரலில், "அம்மணி, உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்க வேண்டும். என்னை தொடர்ந்து வரும் எதிரிகளிடம் அகப்படாமல் தப்புவதற்காக இங்கே வந்தேன். என்னை அவர்களிடம் காட்டிக் கொடுத்து விடாதே. அடைக்கலம் என்று வந்தவர்களை காட்டிக் கொடுப்பது தர்மமா? சோலைமலை ராஜகுமாரிக்கு அது அழகாகுமா?" என்றான். இந்த வார்த்தைகள் மாணிக்கவல்லியின் உடலில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கின. ஒரு பக்கம் அகங்காரமும் இன்னொரு பக்கம் ஆனந்தமும் பொங்கி வந்தது. "ஆகா, என்னை இன்னாரென்று தெரிதுமா இப்படி செய்தாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார்" என்று அவள் கொதிப்புடன் கூறினாள். என்றாலும் குரலில் முன்னைப்போல் அவ்வளவு கடுமை துணிக்கவில்லை.
நீ என்னை என்ன செய்தாலும் சரிதான். உன் கையால் பெறுகின்ற தண்டனையை பெரிய பாக்கியமாகவே கருதுவேன். ஆனால் என் பகைவர்களிடம் மட்டும் என்னை காட்டிக் கொடுக்க வேண்டாம். அப்படி செய்தால் அப்புறம் உன் ஆயுள் உள்ள வரைக்கும் வருத்தப்படுவாய் என்றான் இளவரசன். மாணிக்கவல்லி மேலும் சாந்தமடைந்து, இவ்வளவெல்லாம் கருப்பங்கட்டி போல் இனிக்க இனிக்க பேசுகிறாய். ஆனால் நீ யாரென்று மட்டும் இன்னும் சொல்லவில்லையே என்றாள். நான் யாராயிருந்தால் என்ன? தற்சமயம் நான் ஓர் அனாதை, திக்கற்றவன், சேலை உடுத்திய பெண்ணிடம் வந்து அடைக்கலம் கேட்பவன். இந்த சமயம் எனக்கு அடைக்கலம் கொடுத்தால் என்றென்றைக்கும் நன்றி மறவாமல் உன்னையே நினைத்து கொண்டிருப்பேன். மாரணேந்தல் மகாராஜாவின் மகனாக பிறந்துவிட்டு இப்படியெல்லாம் கெஞ்சுவதற்கு வெட்கமாக இல்லையா என்று மாணிக்கவல்லி கேட்ட பொழுது மாரணேந்தல் இளவரசனுக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது என்றால் அது மிகவும் குறைத்து சொன்னதுதான். சிறிது நேரம் திறந்தவாய் மூடாமல் நின்ற பிறகு பெரும் முயற்சி செய்து, என்னை உனக்கெப்படி தெரியும் என்று கேட்டான். ஏன் தெரியாது? நன்றாக தெரியும். உன்னைப்போல் படம் ஒன்று எங்கள் அரண்மனையில் இருந்தது என்றால் இப்பொழுது இல்லையா? இப்பொழுது இல்லை. 6 மாதத்துக்கு முன் ஒரு நாள் அதை அப்பா சுக்குநூறாக கிழித்து போட்டு காலால் மிதி என்று மிதித்தார். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு பதிலாக, மாரணேந்தல் இளவரசனாகிய நீ ஒரு நாள் அவர் கையில் சிக்கிக்கொள்வாய் என்றும் அப்பொழுது 12 வேட்டை நாய்களை உன்மேல் சேர்ந்தாற்போல் ஏவிவிடப் போவதாகவும் அவர் சொன்னார். இதை கேட்ட இளவரசனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. அம்மம்மா, அவ்வளவு கொடுமையான மனிதரா என்றான். அப்பா ஒன்றும் கொடுமையான மனிதர் அல்ல. நீ மட்டும் அவரை பற்றி அப்படியெல்லாம் பரிகாசம் செய்து பேசலாமா? அதை நினைத்து பார்த்தால் எனக்கே உன் பேரில் 12 வேட்டை நாய்களை ஏவிவிடலாம் போல் தோன்றுகிறதே. அம்மணி, உன் தகப்பனாரை பற்றி நான் சில சமயம் பரிகாசமாக பேசியது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் அவர் அந்நியர்களாகிய வெள்ளையர்களுக்கு இடம் கொடுத்து தேசத்தை காட்டிக் கொடுக்கிறாரே என்ற வருத்தத்தில்தான். அவர் மட்டும் வெள்ளைக்காரர்களை சோலைமலை சமஸ்தானத்தில் இருந்து விரட்டி எடுத்துவிட்டு முன்பு போல் சுதந்திரமாய் இருக்கட்டும். நான் அவருடைய காலில் விழுந்து அவரை பற்றி கேலி பேசியதற்கெல்லாம் 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளைக்காரர் மீது உனக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம்? உன்னை என்ன செய்தார்கள்? வெள்ளைக்கார ஜாதியர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்றும் கெட்டிக்காரர்கள் என்றும் அப்பா சொல்லுகிறார். நான் கூட அவர்களை 4-5 முறை பார்த்திருக்கிறேன். ரொம்ப நல்லவர்களாகத்தான் தோன்றினார்கள். எவ்வளவுதான் நல்லவர்களாக இருக்கட்டுமே, அதற்காக நம் தேசத்தையும் ஜனங்களையும் அந்நியர்களிடம் ஒப்படைத்து அவர்களுக்கு அடிமையாக்கி விடுவதா? வெள்ளைக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பதெல்லாம் வெறும் நடிப்பு. இந்த தேசம் முழுவதையும் கைப்பற்றி அரசாண்டு இங்கே உள்ள பணத்தை எல்லாம் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அதற்காக முதலில் நல்லவர்கள் போல் நடிக்கிறார்கள். போக போக அவர்களுடைய உண்மை சுரூபத்தை காட்டுவார்கள். நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு. மாரணேந்தல் ராஜ்யத்தை கைப்பற்றியதும் கொஞ்ச நாளைக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு சோலைமலை ராஜ்யத்தையும் கைப்பற்றுகிறார்களா இல்லையா என்று நீயே பார். இவ்வளவெல்லாம் பேசுகிறாயே, மாரணேந்தல் கோட்டையில் பெரிய சண்டை நடக்கும் பொழுது நீ ஏன் இங்கே வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? சண்டைக்கு பயந்து கொண்டுதானே? மறவர் குலத்தில் பிறந்த வீரன் இப்படி சண்டைக்கு பயந்து கொண்டு ஓடலாமா? அம்மணி, நீ சொல்வது உண்மைதான். ஆனால் என்னுடைய சொந்த விருப்பத்தினால் நான் ஓடி வரவில்லை. சண்டைக்கு பயந்து கொண்டும் ஓடி வரவில்லை. என் தந்தையின் விருப்பத்தை தட்ட முடியாமல் தான் வெளியேறி வந்தேன். உனக்கும் எனக்கும் உன்னுடைய வம்சத்துக்கும் என்னுடைய வம்சத்துக்கும் இந்த பாரத தேசத்துக்குமே விரோதிகளான அந்நியர்களை எப்படியாவது விரட்டுவதற்கு வழி தேடுவதற்காகத்தான் வந்தேன். அதற்காகத்தான் உன்னிடமும் அடைக்கலம் கேட்டு நிற்கின்றேன். அதற்காகவே எதிரிகளிடம் என்னை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என்று உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகின்றேன் என்று மாரணேந்தல் இளவரசன் உணர்ச்சி ததும்ப பேசினான். அவனுடைய வார்த்தைகள் மாணிக்கவல்லியின் மனதை பெரிதும் கனியச் செய்தது. அவளுடைய கண்களில் கண்ணீர் துளிகளையும் வரவழைத்தன. ஆயினும் அதை அவள் ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.